ஹக் பண்ண மாரி பிடிச்சுக்கிட்டு முதுகுலயே அவங்க அடிக்கிற அடியெல்லாம் மொத்தத்தையும் வாங்கிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும். வெயிட்டா வேற இருக்கான், எரும மாடு மேல வேற காப்பாத்துறேன்னு வந்து விழுந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருப்பாங்க. பாவம் அவரு அடி வாங்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, மாஸா அங்க ஒரு என்ட்ரி குடுப்பாரு. என்ட்ரி குடுத்து அப்படியே மெதுவா, ஸ்லோவா அவர் வர மாதிரி இருக்கும். வந்தவரு இங்க எல்லார் கூடயும் சண்டை போட்டு ஹீரோயின காப்பாத்திருவாரு. "என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் கிட்டயே பிரச்சனை பண்ண வந்திருப்ப" அப்படின்ற மாரி கேட்கவும், "பாஸ் உங்களோட ஒய்ஃபா?" அப்படி இப்படின்னு அவனுங்க வேற சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவனுங்கலாம் பயந்து ஓடிருவாங்க. இப்ப ஹீரோயின காப்பாத்துறவரு என்ன சொல்வாரு, "என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் தான் சேஃப்டியா இருப்பேன்." அப்படி இப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோ இப்ப இந்த இது முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா ஹீரோயின காப்பாத்திட்டு, அவரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்துருவாங்க. உடம்பு சரியில்லாம இருக்கார்ல அந்த பாய் ஃப்ரெண்ட், அவர பார்க்கறதுக்காக வருவாங்க. இப்ப அங்க உள்ள நுழையும்போதே பார்த்தா, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வெயிட்டர் பொண்ணு இருக்குல்ல, அவருக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் 2 பேருக்கு இடையில பயங்கர வாக்குவாதங்கள், சண்டையா போயிட்டுருக்கும். ஹீரோயின் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிய நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா, அப்ப அவங்க 2 பேர்ல அவர் என்ன சொல்வாருன்னா, "இதுக்கப்புறம் உனக்கு கூட வந்து நான் செட் ஆக முடியாது. நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு" சொல்லவும், அதுவும் வந்து நானும் அத தான் சொல்றேன்ற மாரி இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அது வேக வேகமா வெளிய போயிடும். அது போனதுக்கப்புறம் ஹீரோயின் இப்ப உள்ள வருவாங்க. இவர் ரொம்ப விரக்தியில ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, "ஒண்ணும் இல்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வாரு, "நான் அவள உண்மையா தான் நேசிச்சேன். ஆனா அவ என்ன வேலை பண்றா தெரியுமா?" அப்படின்ற மாரி இவர் ஆரம்பிப்பாரு. "என்ன வேலை பண்றா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. என் கூட லவ் பண்றா. நான் அவள லவ் பண்றேன். 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே, அவ வேற யார்கிட்டயும் வந்துட்டு பழகுறா. அதாவது ஒரு 50 மெசேஜ் கிட்ட ஒருத்தவங்கள வந்துட்டு அப்படியே மயக்கிற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்னன்னு கேட்கும்போது, "இதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது" அப்படின்ற மாரி பேசுறா. அதுக்கப்புறம் எதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கணும்? எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் பிரேக்கப் பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோனுக்கு வந்து புரிஞ்சிருது. ஏன்னா அந்த பொண்ணோட கேரக்டரே அப்படிதானே. அப்படிதானே இவங்களும் அவங்க லைஃப்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ திரும்பவும் அவ குணத்த அவ மாத்திக்கல. இந்த மாரி தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ யாருக்கு இப்ப மெசேஜ் பண்றா அப்படின்றது தான் தெரியல. அப்படின்ற மாரி இப்ப ஹீரோயின் யோசிப்பாங்க. போது இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "உங்களுக்கு தெரியாதது இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் நான் தயக்கமும் படல. ஏன் நான் சொல்றேன்னா, நான் அவள உண்மையிலே நேசிக்கிறேன். அளவுக்கு அதிகமா அவள நான் நேசிக்கிறேன். ஆனா அவ வந்துட்டு என்னை இப்படி துரோகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு புரியுது. என்னோட குடும்பத்தோட சூழ்நிலை வந்துட்டு இப்போதைக்கு அவள ஒரு ஒரு ரிச்சான ஒரு லைஃப் குடுக்கறதுக்கு என்னால முடியல. என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக அவ இந்த மாதிரி வந்து தப்பான முடிவு எடுத்து, பணக்காரவங்கள்ட்டலாம் இப்படிலாம் பழகுறது வந்து நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பண்ணி பேசிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஆறுதலா பேசுவாங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இப்ப அவர் என்ன சொல்வாரு, இது மொத தடவ கிடையாது. நெறைய பணக்கார பசங்களோட அவ வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்ல, நெறைய பேரோட பழகுறா. இது வந்து சரியில்லன்னு நான் சொல்லும்போது எங்க 2 பேருக்குள்ள ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பாரு. பாவமா இருக்கும் அவர பார்க்கறதுக்கே. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "சரி ஓகே இதெல்லாம் பெருசா கண்டுக்காத. கொஞ்சம் சான்ஸ் குடு. உடனே பிரேக்கப் அப்படின்ட்டு போகாம கொஞ்சம் பேசி பாரு. அவ மனசு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு." அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க அவர்கிட்ட. அதோட அவர் ட்ரிங்க் பண்ணதுனால அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இப்பதான் அந்த பொண்ணு வந்து உள்ள வருமா, ஹீரோயின் இங்க இருக்கிறத பார்த்துரும். வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கோவம்லாம் படாது. ஹீரோயின் அப்படியே நேரா வந்து ஹக் பண்ணிக்கும். இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும். "நான் வந்துட்டு அவன்கிட்ட பேசினது, அவன் சொல்ற மாரி இன்னொருத்தரோட பழகுனது எல்லாம் உண்மதான். ஆனா வந்துட்டு நாளைக்கே வந்து நான் என் நம்பர மாத்தப் போறேன். திரும்ப நான் அவன் கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு இவன்கிட்ட சொன்னா, அத அவன் நம்பவே மாட்றான்" அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லும். ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "இப்ப நீ பேசி பழகிட்டு இருக்க ஆள் யாருன்னு?" கேட்கும்போது, அவர் பேர பத்தி நான் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா அவர் சொசைட்டில பெரிய ஆளு. ஆனா அவர் கல்யாணம் ஆன ஆளு அப்படின்ற மாரி சொல்லும். அதாவது மேரிட் மேன் அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துரும். ஒருவேளை இவன் கூட திரும்ப பழக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப ஹீரோயின் வந்து கேட்டுட்டே இருக்கும்போதே, இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நிச்சயமா இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உன் கூட பழகுறதெல்லாம் வந்து விருப்பப்படல. எனக்கே அதெல்லாம் ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு. ஸோ நான் என்னைய மாத்திக்கலான்னு தான் நினைக்கிறேன்ற" மாரி சொல்லும். "ஓகே நீ இந்த அளவுக்கு தெளிவா இருக்கும்போது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவனும் உன்ன ரொம்ப நேசிக்கிறான். ஸோ நீங்க 2 பேரும் வந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. இப்ப அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணி ரொம்ப ஒரு மாரி மயக்கத்துல இருக்கான். அவன பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அப்ப இந்த பொண்ணு வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்க வரைக்கும் அவங்கள்ட்ட வந்துட்டு அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான், அவன் என்ன சந்தேகப்படுறான், நான் பண்ணதும் தப்பு தான், நான் அது மாரி திருத்திக்கிட்டேன் அப்படின்னு பேசின பொண்ணு, இப்ப ஹீரோயின் அங்க போன உடனே இப்ப இந்த ஆளு அவர் மயக்கத்துல இருப்பாரு. இப்ப இது என்ன சொல்லும்னா, உன் கூட வாழ்ற வாழ்க்கை வந்துட்டு இந்த மாதிரி போரிங்காவும், ரொம்ப ஏழ்மையாவும் போயிட்டுருக்கு. அத வந்துட்டு மத்தவங்கள வச்சு நீ சொன்ன உடனே நான் என்ன மாத்திப்பேனா? எனக்கு வந்து பணக்கார லைஃப் கிடைச்சா அத தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரு பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க விழுந்து கிடப்பாரு. அவர கண்டுக்காம அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுரும். தெரியும். ஹீரோ கிட்ட தான் பேசி பழகுற மாரி தான் அது காட்டிட்டு இருக்குமா. இப்ப ஹீரோயின் வெளிய வந்துருவாங்கல்ல. அப்ப ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவரோட 2 பேரும்
பேரும் அங்கேயே பேசிட்டே வருவாங்க. அப்ப அவரு என்ன பேசிட்டு வருவாருன்னா, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அப்படி இப்படி, அந்த வேலை பார்க்குற பொண்ணு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வருவாங்க. ஹீரோயின பார்த்தோன்னே 2 பேருக்கும் அதிர்ச்சி ஆயிடும். இப்பதான் இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் அப்டின்னா வந்துட்டு, அப்ப இன்னும் இவங்க 2 பேர் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இன்னும் பிரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு நேரா இப்ப ஹீரோவ பார்க்க தான் வருது. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பேசுறத பார்த்தோன்னே அதுக்கு ஒரு மாரி அதிர்ச்சியா போயிடுது. அச்சச்சோ! அப்படின்ற மாரி அது ஒரு பக்கம் நெனச்சுட்டே இருக்கு. திரும்ப இப்ப ஹீரோ வந்துட்டு கேட்பாரு, "இங்க நீ என்ன பண்றேன்னு?" கேட்கும்போது, "நான் இங்க என்ன பண்றேன்னா, நான் ஆஃபீஸ் சம்மந்தமா ஒரு மீட்டிங்காக தான் நான் இங்க வந்தேன். சரி அதெல்லாம் போகட்டும். நீ ஆனா வந்து யார் கூடயோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்றது எனக்கு தெரியுது. அத பத்தி நான் கேர் பண்ணவும் விருப்பப்படல. கேட்கவும் நான் விருப்பப்படல. பேக்ல திரும்ப ஒரு பேப்பர ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது எனக்கு சைன் பண்ணி இந்த அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணி குடுத்துட்ட அப்டின்னா, நான் உன்கிட்ட இருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ உன்னோட லைஃப்ல நீ ஃப்ரீயா இருக்கலாம். நீ யார வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. திரும்பவும் அந்த டிவோர்ஸ் பத்திரத்த போட்டிருக்காளே, என்ன போட்டிருக்கேன் இந்த தடவ அப்டின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாரா, அதுல வந்துட்டு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு 50% வந்து ஷேர்ஸ் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஆரம்பத்துல ஸ்டார்ட்டிங்ல அந்த கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் வருஷத்துல வந்து ஹீரோ வந்துட்டு உன்ன டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்டின்னு சொல்லுவாரா, அப்ப ஹீரோயின் வந்துட்டு முடியாது நான் உன்ன டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வெயிட்டர் பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஹீரோ பக்கத்துல ஒரு பக்கம் சாஞ்சு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்வாரு, நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னா உனக்கு இந்த ஃபேமிலில இருந்து 50% ஷேர் வந்து நான் உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஷேர் எல்லாம் வேணாம், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து ஷேர் தான் வேணும், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் கம்பேர் பண்ணி யோசிச்சு பார்ப்பாரு. இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துரும், சண்டை வந்துரும். அப்ப திரும்ப வந்து ஹீரோ என்ன பண்ணுவாரு, நான் வந்துட்டு உனக்கு சைன் பண்ணி குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை திரும்பவும் கிழிச்சு கிழிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவங்க கொண்டு வராங்க இவங்க பாட்டு எரிஞ்சிட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அவர் பார்த்துட்டே இருப்பாரு. அதோட ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஹீரோயின் இப்படி பார்க்கறது கூட அவருக்கு பிடிக்காதோடனே அவர் கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு பொத்தி விட்டு அவங்க அதை இடுப்புல கட்டிப்பாங்க ஸ்டைலா. அதை கட்டிட்டு 2 பேரும் இப்போ வெளியே அவங்க பாட்டுக்கு பேசிட்டே வெளியே வருவாங்க. நான் உன்னை ட்ராப் பண்றேன், ஏன்னா லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. ஹீரோன்னு ஓகேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறலாம்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இன்னொருத்தர் வருவாரு. பேசிட்டு வரும்போது இப்போ இந்த ஆள் வந்திருக்காரா, இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோனோட அப்பாவா தான் இருப்பாரு. உங்க 2 பேரும் இங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரா. இப்போ அவர் கூடயே ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ அப்பா என்ன சொல்வாரு, நாளைக்கு வந்து என்னோட பர்த்டே, ஸோ நீங்க 2 பேருமே என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா சொல்வாரு. அவர் சொல்லிட்டு அப்போ அந்த லேடியோடய அவர் போயிடுவார். அப்போ ஹீரோ என்ன கேட்பாரு அப்படின்னா வந்துட்டு, என்ன வந்து டிவோர்ஸ் கொடுன்னு நீ கேட்குற, நான் ஒரு பொண்ணு கூட பழகுறேன் அப்படி இப்படின்னு. ஆனால் உன் அப்பா என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த பொண்ணு கூட தான் நான் பார்க்குற இடத்துல அவர் சுற்றிட்டு இருக்காருன்னு ஒன்று, உன்ன மாதிரி என் அப்பாவை நினைக்காது, என் அப்பா ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவர்கிட்ட சண்டை போடுவாங்க. அதோட இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ மறுநாள் காலையில் வந்துட்டு ஹீரோ வந்து இந்த பர்த்டேன்னு சொன்னதே வந்து ஹீரோனோட அப்பா அம்மா பிறந்த நாள்னு சொன்னதே மறந்துருப்பாரு. ஹீரோன் வந்து அவங்க பிறந்த நாளுக்காக கிளம்புவாங்களா, அப்போ நினச்சிப்பாங்க இவன் என்னைக்கு வந்துட்டு நம்மளை வந்து நினச்சிருக்கா, நம்ம அப்பா அம்மா பிறந்த நாள் இவன் நினைக்க போகிறான், நம்மளாவது போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அதோட இவங்க கிளம்பி இங்கே வந்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து அவங்க அம்மா அதுக்குள்ளே இடையில ஃபோன் பண்ணுவாங்க ஹீரோனோட அம்மா. அவங்க வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ கிளம்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது தான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோட அம்மா வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க அப்பாவும் நேற்று பார்த்தாங்கல்ல அந்த பொண்ணும், அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரியே ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அவங்க அம்மா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இத்தனை வருஷ வாழ்க்கையெல்லாம் வந்திருந்தாலும் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு சொல்லுவாங்க. எல்லா வீட்லேயும் இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அப்பாட்ட கேட்கும்போது அப்படி இல்லை இப்படி இல்லை, பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு அவர் ஏகப்பட்ட காரணங்கள் சொல்வார். அது ஏற்றுக்கவும் முடியாது, ஏற்றுக்காமல் இருக்க முடியாது. இதே மாதிரி இருக்கும் போதே வந்துட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சரி அந்த பொண்ணை போய் நம்ம நேரில் பார்த்து பேசிடலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு தான் பேசுவாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அந்த பிஸ்னஸ் விஷயமா வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது, ஃபேக் தான். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு நீங்கள் செட்டில் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாயிருக்கும், இல்லாட்டி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாக பேசும். உடனே ஹீரோனோட அம்மாவுக்கு சரியான கோவம் வரும். பண்ணது தப்பு, நீ இதில் வந்து பேரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறையை போட்டுருவாங்க. திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க ஆதங்க அடங்குற வரைக்கும் அவங்க அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு அமைதியாக இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, இப்போ நீங்கள் என்ன ஒரு அறை அரைஞ்சிட்டதுனால எல்லாம் முடிச்சு போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் தான் எல்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது. உனக்கு என்ன தாண்டி வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்கும். யாருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, நீ வந்து உன்னோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது ஹீரோன் அப்படியே பார்ப்பாங்க. ஏன்னா ஹீரோனோட அம்மாவை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கு. ஹீரோனோட அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ அந்த லேடி என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீ டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும், ஏன் அப்படின்னா உன்னோட ஹஸ்பண்டோட சைல்டு வந்து என்னோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து வேற காட்டும். அவங்க ரொம்ப கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ ஹீரோன் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்களா, அவங்க அப்பா பேர் போட்ட மாதிரிலாம் இருக்கும். அவங்க அம்மா ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னோட ஹஸ்பண்டை வந்து நீ
டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமல் என்னோட குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினச்சேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் போராடுவேன், உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ ஹீரோன் அந்த ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃபேக்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவளை வந்துட்டு நீ நம்பாத, இவ சொல்கிறத நம்பிட்டு நீ அப்பா கூட சண்டை போடாத, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அங்கேயே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கேயே வாக்கிங் போயிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக சுற்றிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ஹீரோயின் லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்து விளையாடிச்சுல, இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் லைஃப்பில் கூட விளையாடிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு அவதோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கிட்ட வந்துட்டு என்னது இது, நீயும் இங்கே உன்னோட அம்மாவோட வந்திருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் அந்த அம்மா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு சர்ஜரி தேவையில்லைன்னு சொன்னால் என் பொண்ணு கேட்கவே மாட்டேங்கிறாமா, என் மேலே உள்ள பிரியத்தில் வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறா அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் வந்து என்ன ஆச்சு, இப்போ உங்களுக்கு சர்ஜரினே பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அது ரொம்ப காஸ்ட்லியான சர்ஜரி, அதுக்கு ரொம்ப பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு அதுக்கான பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, சர்ஜரிக்கான பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, எங்கள் அம்மாவுக்கு செலவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்கே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நிற்பாரு. அவர் தான் வந்துட்டு இப்போ இந்த அம்மாக்காக பணம் செலவு பண்ண போறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோன்னு ஹீரோனுக்கு கோவம் வரும். ஓஹோ, நீ தான் அந்த ஃப்ரெண்டா, நீ தான் வந்து பணம் செலவு பண்ணி உங்கள் அம்மாவை வந்து காப்பாற்ற போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்ப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோ நினைப்பாங்க இப்போ இவன் என்னவா நினைக்கிறான், என்ன சொல்கிறான்னு பார்க்குறோன்னு சொல்லும்போது இவனோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி அதை பொருட்டு அறிமுகப்படுத்தி வைப்பார். அப்படியா, நீங்கள் இவரோட ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கே ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுவோம். அதெல்லாம் பண்ண தானே செய்வான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து இதை தாங்க முடியாது. இன்னொரு பக்கம் வேறு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் திரும்ப ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இதுக்கு மேலே எல்லாம் ட்ரிங்க் பண்ண முடியாது, வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதில் வந்துட்டு திரும்ப 4-5 பசங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வம்பு பண்ண வருவாங்களா, ஹீரோ பின்னாடியே வந்துருவார். அவங்க கிட்டலாம் சண்டை போட்டு ஹீரோயினை தோளில் தூக்கி போட்டு வந்துருவார். திரும்ப காரில் உட்கார வச்சுட்டு கேட்பார், நீ எதுக்காக அப்படி ட்ரிங்க் பண்ணுற, ஏன் பிரச்சனை பண்ணுறேன்னு கேட்கும்போது, எல்லாம் உன்னால தான், நீ தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க, நான் தான் உன்னை டிவோர்ஸ் பண்ண தயாராக இருக்கேன்ல, நீ தான் அதை பண்ண மாட்டேங்கிற, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு இப்போ எங்கள் அம்மாவோட லைஃப்பில் வந்திருக்க பொண்ணு வந்து நீ தான் ஆள் வச்சு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பியன்னு தோணுது, எங்கள் அம்மா வந்து இப்போ இந்த கண்டிஷனில் இருக்காங்க, நான் இன்னும் உனக்கு என்ன தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கோவமாக பேசுவாங்க. ஹீரோ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல, இது என்ன கொண்டு நடந்த விஷயமே கிடையாதுன்ற மாதிரி சொல்வார். வந்து நம்பவே மாட்டாங்க, எல்லா பிரச்சனையும் உன்னால தான், உன்னை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஹீரோ திட்டி விட்டு போயிடுவாங்க. அதோட ஹீரோக்கு எப்படி சமாதானப்படுத்துறதே தெரியாது, அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காங்களா, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயினை ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், அப்படியே வாயை புத்தி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி போட்டுருவார். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அம்மாவை மிரட்டின அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ஆளுங்களை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ நீயும் சரி உங்கள் அம்மாவும் சரி அந்த டிவோர்ஸுக்கு சைன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் 50 மில்லியன் வந்து எனக்கு வந்து நீ கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. இப்போ ஹீரோனுக்கா சரியான கோவமாக இருக்கும், நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் வெளியே தெரிஞ்சோம் அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்களா. இப்போ இந்த இடத்துக்கு வந்து வேற ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கும். அதாவது அந்த யாரா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ சர்ஜரிக்கு கூட அது ஹீரோ இவங்க லைஃப்பில் ஹீரோயின் லைஃப்பில் விளையாடிச்சில ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் வந்திருக்கும். அதை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துடும். கூட்டிகிட்டு வந்து ஹீரோனை ஒரு இப்போ இருக்கிற இடத்த வந்து ஹீரோக்கு காட்டி கொடுத்துரும். அப்போ ஹீரோ வந்துருவார், அங்கே இருக்கவங்களெல்லாம் அடிச்சு போட்டு ஹீரோனை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துருவார். இதே சீன் கொஞ்சம் பெருசாகவே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பார். ஹீரோ இங்கே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்போ இங்கே வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து ஹீரோனுக்கு புக்கை எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்த உடனே ஹீரோ வந்து படுத்து தான் இருப்பாங்களா, உடனே பெட்ஷீட்லாம் வந்துட்டு எந்திரிச்சு வந்துருவாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து ஹீரோக்கு கால் பண்ணேன், உங்களை காப்பாற்றி இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு உங்கள் கையில் வந்து நிறைய பணம் புழங்குது, நீ ஒரு ரிச்சான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஆரம்பத்தில் உங்கள் ஹஸ்பண்டை நான் லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு, அவர் எப்போ வந்து உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரோ அதுக்கப்புறம் நான் அவரை விட்டு பிரிஞ்சுட்டேன், இப்போ எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, உங்களுக்கே தெரியும், நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இப்போ நிறைய நான் மாறிட்டேன், உங்களை காப்பாற்றினதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசும். உன்னை ஹீரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, நீ போடுற ட்ரெஸ்ஸு, நீ பண்ணுற செலவுகள், நீ தங்கியிருக்க இடம், நீ போகிறது வர்றது இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் தாண்டி உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து நீ ஹீரோ கிட்டேருந்து வாங்கியிருக்குன்றது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ, நான் உன்னை எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நான் பேசாமல் போயிட்டுருக்கேன், ஏன் அப்படின்னா அது வேற கணக்கு, அதாவது அவங்க டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் இங்கே நான் உங்ககிட்ட சொல்ல அவசியம் இல்லை, இதெல்லாம் நடத்திக்கிட்டு
பண்ணிட்டு, இப்ப நீ வந்து என் முன்னாடி இந்த மாரி பேசிட்டு, ஆனா இப்ப இவங்க அவங்க அம்மாவோட லைஃப்ல ஒரு லேடி விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த லேடியும் வந்து இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் வேணும்னே ஹீரோயின இந்த மாரி கஷ்டப்படுத்த சொல்லிட்டு காப்பாத்துற மாரியும் ட்ராமா போட்டது. அத ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிச்சு தான், "நீ இந்த மாரியும் பண்ணிட்டு, என் முன்னாடி ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருக்க. இன்னும் நீ திருந்தலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தான் இத அரையறதுக்கு தான் அவங்க பெட்லேருந்து இப்ப எந்திரிச்சு வந்ததே. அந்த பொக்கைய வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டு, இது கன்னத்துல ஓங்கி ஒரு அறைய ஆரம்பிச்சுருவாங்க. "உன்ன நான் விசாரிக்க வந்தா, இன்னும் நீ என்ன தப்பாவே நெனச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் அது ஒத்துக்காது. அது பாட்டுக்கு அங்கருந்து கெளம்பிடும். மேல தான் கோவமா, "அவரு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான. நீ தான அவள இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்க." ஏன்னா இவங்க 2 பேரும் இன்னும் அந்யோன்யமா பேசிக்காதனால, யார் என்ன பண்றான்றது தெரிய மாட்டேங்குது. உடனே ஹீரோயினுக்கு வந்து ஹஸ்பண்ட் மேல தான் கோவம் வரும். இதுக்கு எல்லாத்தையும் அவன வச்சு சாத்துனா எல்லாம் சரியாயிரும்னு நெனச்சுப்பாங்க. உனக்கு இரு, இப்ப அவங்களுக்கு கல்யாண நாள் வேற வந்துரும். திரும்ப அவங்களுக்கு. அதோட இப்ப என்ன பண்ணுவாங்க, "இதுக்கே உனக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் கல்யாண நாள் அப்படின்றதுனால, இப்ப அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஹீரோயினும் அவங்க முன்னாடி சண்டை போட்டுக்க மாரி காட்டிக்கலல்ல. அங்க போய் சாப்பிடுறதுக்காக போவாங்கல்ல. அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இவங்க 2 பேரும் இப்படியே இருந்தா நம்மளுக்கு வந்து பேரன் பேத்தி சீக்கிரம் பிறக்க முடியாது. அவங்களுக்கு அதாவது அவங்கலாம் அத சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணி குடுக்குறது, அவங்கள மயக்கமா வைக்கிறது, அவங்க 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் வந்து அவங்க ஒரு இதாவே பண்ணிக்கிறாங்க. ஒரு நார்மலான விஷயம் மாரியே பண்ணிக்கிறாங்க. ஏதோ நம்ம ஊர்ல பிரியாணி செஞ்சு போடுற மாரி அவங்க அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதோட அவங்க வந்துட்டு இந்த மாரி பண்ணவும், இப்ப இவங்க 2 பேருக்கு 2 பேரும் சாப்பிடுறாங்க. ஒரு சூப்ல மிக்ஸ் பண்ணி குடுத்துர்றாங்க. அதோட 2 பேருக்கும் பயங்கர ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகி 2 பேருமே அப்படியே தூங்கி எந்திரிச்சுறாங்க. காலைல எழுந்தோனே ஹீரோனுக்கு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. "நீ உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையா? ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சோனே நீ ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு பயங்கரமா திட்டுவாங்க. "இதுக்கு நான் மட்டும் தான் காரணமா? நீயும் தான் எல்லாம் பண்ண" அப்படின்ற மாரி அவர் அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதோட அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் கால் வரும். இப்ப அவர் வேக வேகமா அவர் ரெடி ஆயிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுருவாரு. இதுக்கிடையில அவங்க வீட்டு வாசல்ல சத்தம் கேட்கும். எங்க அப்படி என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க பால்கனிலேருந்து எட்டி பார்ப்பாங்க. அவங்க அம்மாவோட லைஃப்ல விளையாடிட்டு இருக்கல அந்த லேடி வந்து கத்திட்டு இருக்கும். "உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையா? இப்படி இல்லையா? நீங்க வந்துட்டு அப்படி பண்ணல, இப்படி பண்ணலன்னு" சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும். "இந்த வரேன் இருன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா கீழ இறங்கி வருவாங்க. அதோட அந்த லேடி வந்து ஹீரோயின அடிக்க வரும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அத ஒரு அடி போடுவாங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த அம்மாவும் பொண்ணுமா அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, திரும்ப ஹீரோயின் கிட்ட வம்பு பண்றாங்க. ஹீரோயின் அவங்க 2 பேரையுமே அடிச்சு தொரத்தி விட்டுர்றாங்க. ஆஃபீஸ் வராங்க. இப்ப ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தருக்கு வந்து ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட்டா இருந்துட்டே இருக்காரு. இப்ப இங்க அவரோட சிஸ்டர் வேற வேலை பாக்குது. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்டின்னா வந்துட்டு, அவரு டைரக்ட்டாவே அப்ரோச் பண்ணுவாரு. "நீங்க ஆல்ரெடி மேரிடா இருந்தாலும், இன்னும் நீங்க சிங்கிளா தான் இருக்கீங்கன்ற மாரி தான் எனக்கு தெரியுது. ஸோ எனக்கு உங்கள புடிச்சிருக்குன்ற மாரி அவர் அப்ரோச் பண்ணுவாரா?" அதோட ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் டைம் கேட்பாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும் அப்டின்னா வந்துட்டு, "என் பிரதர் வந்து அப்படி இப்படி அவர் ரொம்ப நல்லவரு. அவர் உன் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு. நீ அவருக்கு ஓகே சொன்னா ரொம்ப நல்லாருக்கும்" அப்டி இப்டின்னு சொல்லும். உடனே ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஹீரோவோட சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிரும். இப்ப ஹீரோயின கூப்பிட்டு அவங்க என்ன பேசுவாங்கன்னா, எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாதுன்னு நெனச்சுப்பாங்க. இந்த மாரி என் பையனுக்கு வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணியிருக்காமா. அப்ப அந்த பொண்ணால பிரச்சனையோ என்னமோ தெரியல. அந்த பொண்ணுக்காக இவன் இவ்ளோ செலவு பண்றான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் நாசூக்கா சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ நெனச்சுப்பாங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரிய தான் செய்யுது. ஆனா இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா அம்மா வந்து பாவமா இருக்கா ஹீரோவோட அம்மாவ பார்க்கறதுக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி ஹீரோ நாங்க சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுவாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோயின் லைஃப்ல விளையாடின அந்த பொண்ணு. அது என்ன பண்ணும், ஹீரோயினோட ட்ரெஸ் இருக்குல்ல, அத போட்டுட்டு வந்துரும். இத பார்த்தோனே ஹீரோனுக்கு சரியான கோவமா இருக்கும். உடனே இப்ப ஹீரோ மேல தான் அவங்களுக்கு கோவம் போகும். இப்ப அவர் வந்து இந்த பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கனால, ஹீரோயினுக்கு எடுத்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுத்துருப்பாரு. அத பார்த்தோனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இதுக்கெல்லாம் வந்து உனக்கு வெட்கமாவே இல்லையான்னு" சொல்லிட்டு மாறி மாறி இப்ப ஆஃபீஸ்லயே வந்து பிரச்சனை பெருசாயிடும். உடனே ஹீரோயின் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும்போது தான் தெரிய வரும், ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம். இப்ப வந்து ஹீரோ வந்து வெளியவே நின்னுட்டு இருப்பாரு. இப்ப அந்த டாக்டர் செக்கப் பண்ணி பார்த்துட்டு, இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, "நீங்க வந்து கன்சீவா இருக்கீங்க. வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்டா? அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமான்னு?" கேட்கும்போது, ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா வந்து, "இப்ப டிவோர்ஸ் பண்ண போறோம். இந்த டைம்ல பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் வந்து சரிப்பட்டு வராது." அப்படின்னு நெனைச்சவங்க வந்துட்டு, வெளிய நிக்கிறவர் வந்துட்டு, "என் ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. அவர்கிட்டலாம் இத பத்தி எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. பிரச்சனை வருதுல்ல, அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த பொண்ணு மேல கோவப்பட்டு ஓங்கி அரைஞ்சிருவாங்க. இப்படியே நல்லவ மாரியே நடிச்சு நடிச்சு தான் நீ ஆரம்பத்துலேருந்து என் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கன்னு. அந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னா, திரும்பவும் அந்த பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணிடுவாரு. ஏன்னா, அத அடி வாங்கி கீழ விழுந்த உடனே, என் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் உட்கார்ந்திருக்கவும், ஹீரோவுக்கு பாவமா போயிடும். அவ்ளோ ஹெல்ப் பண்றதும், அதுக்கெல்லாம் வாங்கி குடுக்குறதும், அதுக்கு சப்போர்ட் பண்றதும் ஹீரோனுக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கவே இல்ல. இதுலயே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு கரல அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்ப அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, "இல்ல, அவளுக்கு சின்னதா தான் உடம்புக்கு பிரச்சனை, ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து இப்போ வரைக்கும் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்த வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்து தெரிஞ்சுக்கும் டாக்டர் மூலியமா. தெரிஞ்சுட்டு இப்ப என்ன பண்ணும், ஹீரோ இல்லாத டைமா வந்து ஹீரோயின பார்க்கறதுக்காக அது ஹாஸ்பிட்டல் வரும். வந்த உடனே ஹீரோயின வயித்துலயே குத்தி விட்டுரும். உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்படியே மயக்கம் போட்டு திரும்ப விழுந்துருவாங்களா. இப்ப இந்த விஷயம் வந்து ஹீரோ
ஹீரோக்குலாம் தெரிய வந்துரும். உடனே ஹீரோ வந்து பார்க்கறதுக்காக வரும்போது, இப்ப அது என்ன பண்ணும், அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம் எடுத்து அது தங்க ஆரம்பிச்சுரும். இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின பார்க்கும்போது அந்த பொண்ணையும் பார்த்து பார்த்து ரொம்ப அது மேல இரக்கப்படுவாரு, பேசுவாரு. அப்ப ஹீரோயின் இவளும் இங்க தான் அட்மிட் ஆயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவள பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்பவும் அது ட்ராமாவ அது கன்டின்யூ பண்ணும். ஹீரோவோட இரக்கத்த சம்பாரிக்கிற மாரியே எல்லா வேலையும் அது பண்ணிட்டே இருக்கும். அப்ப ஹீரோ வந்து கேட்பாங்க, "இப்போ உன்னால தான் எனக்கு இந்த மாரிலாம் நடந்துச்சு" அப்படி இப்படின்னு பேசும்போது, "என்னை ஏன் நீ எப்ப பார்த்தாலும் நீ குத்தம் சொல்லிட்டே இருக்க?" அந்த பொண்ணு சொல்லும். ஹீரோவும் அத தான் நம்புவாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபோன்ல வந்து இது வந்து அவங்கள பார்க்க வந்துச்சுல்ல, அது பேச வச்சுல எல்லாத்தையும் ரெக்கார்டிங்ல எடுத்திருப்பாங்க. ஸோ அது பேசுனது, அது பண்ணது எல்லாத்தையுமே ரெக்கார்டிங் போட்டு காட்டவும், அது இப்ப நடிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்குன்ற விஷயம் இப்ப தான் ஹீரோவுக்கு தெரியும். அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். உன்ன நான் எந்த அளவுக்கு நம்புனேன், அப்போ உன்ன நான் லவ் பண்ணிட்டேன்றது காரணத்துக்காக, திரும்ப நம்ம 2 பேரும் பிரேக்கப் ஆனாலும் உனக்கு தேவையானத எல்லாமே செஞ்சேன். என் ஒய்ஃப எப்படி பார்த்துக்கிட்டேனோ, அதே மாரி தான் உன்னையும் நான் பார்த்துக்கிட்டேன். உன் அம்மாவுக்கு ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே நீ சொன்னதெல்லாம் நம்பி நான் பண்ணதுக்கு, எனக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அதுகிட்ட இப்ப கோவப்படுவாரு. அதுக்கப்புறம் அது ஹீரோ கிட்ட இவ்ளோ மன்னிப்பு கேட்கும். அது அது பழகிட்டு இருக்கிறதே ஹீரோ கிட்ட தான். திரும்ப அந்த லவர் பாய் ஏமாத்திட்டு ஹீரோ கிட்ட தான் வரதா அது பிளான் பண்ணிட்டே இருக்கு. இப்ப தான் ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து சாரின்ற மாரி நிப்பாரு. ஹீரோயின் அதான் சொல்லுவாங்க, "இப்ப அந்த ஆடியோ மட்டும் இல்ல அப்படின்னா வந்துட்டு, நிச்சயமா நீ என்ன நம்பிக்க போறது கிடையாது. நீ இப்பவும் வந்து என்ன டிவோர்ஸ் பண்ண உனக்கு விருப்பமும் இல்ல. அவளோட ரிலேஷன்ஷிப்ப கட் பண்றதுலயும் உனக்கு விருப்பம் இல்ல. உன் கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் கண்டபடி திட்டுவாங்க. ஃபேமிலில ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்கும். அந்த பார்ட்டில வந்து ஹீரோயின் என்ன நெனைப்பாங்க, இதுதான் நம்ம இந்த ஃபேமிலிக்காக அட்டெண்ட் பண்ற கடைசி பார்ட்டியா இருக்கணும். இந்த பார்ட்டிக்கு அப்புறமா வந்து நம்ம நல்ல விதமா பிரிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாங்க. ஸோ வேண்டா வெறுப்பா தான் அந்த பார்ட்டில கலந்துப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்கள மனச மாத்தணும்னே முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, இதுவும் வந்து அந்த பார்ட்டில கலந்துக்கும். ஹீரோயின் இப்ப வெளிப்படையாவே அங்கிட்டும், இங்கிட்டும் இடிக்கிறதும், அவங்கள வம்பு வளர்க்கறதுமா பண்ணும். ஸோ ஹீரோனுக்கு இது சுத்தமா பிடிக்காது. உடனே ட்ரிங்க் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்கள காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வருவாரு. அப்படியே அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க. பக்கத்துல ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு கோவப்படுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, "இல்ல நான் முன்னாடி மாரிலாம் கிடையாது. இப்ப நெறைய மாறிட்டேன்ற" மாரி சொல்வாரு. ஹீரோனால அத ஏத்துக்கவே முடியாது. விஷயங்கள் வந்து புரிஞ்சுட்டு இருப்பாரு. அதாவது நம்ம எவ்வளோ லைஃப்ல தப்பு பண்றோம். நம்ம தான் தெரியாத்தனமா இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒய்ஃபோட அருமை நம்மளுக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ ஓரளவுக்கு திருந்துற அளவுக்கு வந்துட்டே இருப்பாரு. இப்ப இந்த பார்ட்டிலயும் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஹீரோயின ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஹீரோயின் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவங்க அம்மாவுக்கு வேற தெரிஞ்சிருச்சா, ஹீரோ வந்து அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற விஷயம். ஸோ அந்த பார்ட்டில வச்சு அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ண வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துற மாரி பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், திரும்ப வந்துட்டு வெளிய வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து திரும்ப நடிக்கும். "நான் உன்ன நேசிச்சது உண்மதான்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மனச மாத்ததுக்காக நெறைய முயற்சி பண்ணும். ஹீரோவும் ஒரு கட்டத்துல வந்து தடுமாறுற மாதிரி போயிடுவாரு. ஸோ திரும்ப மறுபடியும் வந்துட்டு இந்த ஆஃபீஸ் விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கும்போது, இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, ஹீரோ கிட்ட பழகுறது கூட உண்மை கிடையாது. அவரோட மொத்த சொத்த வந்து ஆட்டைய போடுறதுக்கு தான் அது வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். அது வந்துட்டு இப்ப யாருக்குமே தெரியாது. இப்ப ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். அந்த மீட்டிங்ல வந்துட்டு இது இல்லாத கோல்மால் வேலைலாம் பார்த்து வச்சிருக்கோம். அதெல்லாம் கடைசியா தான் தெரிய வரும். ஹீரோக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிரும். இப்ப அது நல்ல வசமா அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கும். சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, உனக்கு அப்ப வந்து ஹீரோயின் வந்துட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா, அப்ப இந்த பொண்ணு வந்துட்டு இப்ப ஹீரோ கிட்ட வந்து என்ன கேட்கும்னா, கையும் களவுமா மாட்டிடுச்சு. இப்ப ஹீரோக்கும் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்ப அது என்ன சொல்லும், இப்ப கடைசியா அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போற சூழ்நிலை ஆயிடும். உடனே ஹீரோ கிட்ட திரும்பவும் ரொம்ப சென்டிமென்ட்டா, ரொம்ப லவ்வா பேசுற மாரி பேசும். "உனக்கு என் மேல வந்து எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? கொஞ்சம் கூட இல்லையா? நான் இந்த மாரி தப்பு பண்ணியிருப்பேன்" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவாரு, "உன்ன இதுவரைக்கும் நான் உண்மைய நேசிச்சேன் பாத்தியா? அது மட்டும் தான் நான் பண்ண தப்பு. இப்ப உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையவே கிடையாது. உன்னால என் லைஃப்ல நான் நெறைய தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அவ்வளோதான், இது நல்ல வசமா மாறிட்டு இத வந்து ஜெயிலுக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கோவமா தான் இருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு புரிய வைப்பாரு. "நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஒரு லைஃப்ல ஒரு ஏஜ்ல வந்து சில விஷயங்கள் பண்றது தப்பு தான். ஸோ அத புரிஞ்சு அதுக்கப்புறமா தெளிவா வாழ்றது தான் லைஃப்" அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோயினுக்கும் வந்து சண்டை போட்டு போர் அடிச்சது. டிவோர்ஸும் குடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப அவங்க பிரெக்னன்ட்டா வேற இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல வந்து சண்டை வர்றது சகஜம் தானே. ஸோ டிவோர்ஸ் வந்து அதுக்கான முடிவு கிடையாது அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. ஸோ அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. அப்படிதான் இவங்களோட ஹாப்பி லைஃப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும்